வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எல்லாம் பார்க்க போறோம்னாக்கா லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறத பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது டைரக்ட் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கப்புறம் பார்க்க போறது இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலா இது ஏன் இது பண்றோம் அப்படின்னாக்கா, பேசிக்கா இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மேத்தமெட்டிக்கலா என்ன ஒரு மேஜரான அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு தான். ஓகேங்களா? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கனாக்கா, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஓடிஎஸ் சால்வ் பண்ணதை ஒரு ஒய் டேஷ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடியோ இல்லை செகண்ட் ஆர்டர் ஓடியோ சால்வ் பண்றதுக்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி நிறைய படிச்சோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இன்வர்ஸை பத்தி படிக்க போறோம். இதுவும் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, ஓகே ஒரு ஓடிஎஸ் சால்வ் பண்ற ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படின்னு நம்ம ஃபைனலா முடிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் மெயின் தீம். அப்போ இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெயின் தீம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது தான். ஓகேங்களா? யூசிங் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுக்கு வந்து டைரக்டாவும் அப்ளை பண்ணணும், இன்வர்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இன்வர்ஸ் லேப்லாஸும் தேவைப்படும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இதுல இன்வர்ஸ் பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே லேப்லாஸ் பார்த்துட்டோம். அதோட இன்வர்ஸ் இப்ப லேப்லாஸ்ன்றது ஃபங்க்ஷன் தான்ப்பா. எல் ஆஃப் கேன்றது கே பை எக்ஸ். அப்ப கே ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப் கே பை எக்ஸ். அவ்வளவுதான். அதுதான் இன்வர்ஸ். அது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? முன்ன வந்து டைமை கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம், எஃப் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க. நம்ம யார் கண்டுபிடிச்சோம், எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன கேட்க போறாங்க என்ன புரிஞ்சுக்க, முன்ன நம்ம கொடுத்துட்டு வந்து எஃப் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க. நம்ம யார் கண்டுபிடிச்சோம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிடும். இப்போ உங்க கையில் என்ன கொடுத்துருப்பாங்கனாக்கா, இந்த கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் உங்க கையில கொடுத்துருப்பாங்கப்பா. ஓகேங்களா? நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னாக்கா, இந்த எஃப் ஆஃப் டியை கண்டுபிடிக்கணும். அந்த எஃப் ஆஃப் எஸ்க்கு இன்வர்ஸ் எடுத்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும், அந்த எஃப் ஆஃப் டி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரிஜினல் ஆப்ரேட்டர் எனக்கு தேவை, அதாவது எஃப் ஆஃப் டி யாரும் தேவை. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது டைம் டொமைன்ல இருந்து ஃப்ரீக்வன்சி டொமைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? அதோட டீல இருந்து எஸ் கண்டுபிடிச்சிருந்தோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரெஸ்ட் இதுக்கப்புறம் கூட எல்லா வீடியோஸும் பிஃபோர் ஓடி அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, ஃப்ரீக்வன்சி டொமைன்ல இருந்து டைம் டொமைனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் சொல்ல போறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்ல இருந்து டீக்கு அப்படியே ஆப்போசிட். அப்ப இந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு புரிஞ்சுக்கிங்க. எஃப் ஆஃப் டி கொடுத்துருப்பாங்க, எஃப் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ என்ன கொடுக்க போறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்க போறாங்க, எஃப் ஆஃப் டி கண்டுபிடிக்கிறோம். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி லீனியர் கண்டிஷன் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், அதே மாதிரி இன்வர்ஸும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாது. தட்ஸ் ஆல்சோ லீனியர். ஓகேங்களா? அண்ட் நம்ம லீனியருக்கு அடுத்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஷிஃப்டிங் ஆப்ரேட்டர் படிச்சிருக்கோம், ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். ரைட்டுங்களா? அந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான் நான் இப்போ சொல்ல போறேன். இப்போ இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும், இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான அந்த டேபிளர் காலம் முறை புரிஞ்சுக்கும். நம்மள அதை புரிஞ்சிச்சுனாவே இந்த தியரத் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 1 செகண்ட். இது ஒரு டேபிள்ஸ் பாருங்க, இன்வர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்ப கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நார்மலா ஃபங்க்ஷன் கே கொடுத்துருக்காங்கனாக்கா, லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கே பை எஸ் தெரியும். ரைட்டுங்களா? லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும்னாக்கா கே பை எஸ் தெரியும். அதே மாதிரி டி பவர் என் கொடுத்துருக்காங்கனாக்கா என் ஃபேக்டோரியல் டிவைடட் பை எஸ் பவர் என் பிளஸ் 1. அதே மாதிரி டி பவர் மைனஸ் 1 பை கொடுத்துருக்காங்க, 1/2 கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பை எஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? பட் இப்ப இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா, இப்ப இன்வர்ஸை பொறுத்த வரைக்கும் L இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது L இன்வர்ஸ் ஆஃப் கே பை எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம யாரை கண்டுபிடிச்சா கேன்னு சொல்ல போறோம். L இன்வர்ஸ் ஆஃப் 1/s பவர் n பிளஸ் 1ன்றது யாருனாக்கா, அதாவது இதை கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 1/s பவர் n பிளஸ் 1 கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கும் t பவர் n டிவைடட் பை n ஃபேக்டோரியல். அப்போ L இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பை எஸ்ன்றது உங்களுக்கு யாருன்னா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t, 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் t. இந்த வீடியோவில் நான் இன்வர்ஸோட டேபிளர் ஃபார்முலா மட்டும் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய தேர்வு சொல்றேன். ஸோ இதில் வந்து இப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை பை 6ன்றதுனா 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி.
அடுத்த ஃபார்முலா பாருங்க, e பவர் ஏடிக்கு நம்மளாம் தெரியும் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ தெரியும். அப்ப எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா e பவர் ஏடி. e பவர் மைனஸ் ஏடி வந்து 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏன்னு தெரியும். அப்ப எல் இன்வர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை எஸ் பிளஸ் ஏடின்றது e பவர் மைனஸ் ஏடி. இப்போ இதுக்கப்புறம் நம்ம இன்வர்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம என்ன பண்ண போறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கு கண்டுபிடிக்க போறோம். ஸோ காஸ் ஏடி, காஸ் ஏடிக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்க போகுதுனாக்கா எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் தெரியும். எல் ஆஃப் காஸ் ஏடின்றது எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். அப்ப எல் இன்வர்ஸ் ஆஃப் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர்ன்றது யாரு அப்படின்னாக்கா காஸ் ஏடி. நம்மளுக்கு ஏற்கனவே இந்த ஒன் வே தெரியும்பா, டி கொடுத்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல தெரியும். கரெக்டுங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இதுக்கப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல கொடுத்துருப்பாங்க, அது நீங்க என்ன பண்ணணும்னா டிக்கு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? அப்ப L inverse of s divided by s square plus a square na cos at. L inverse of a 1 divided by s square plus a square naka sin at divided by a. அந்த கான்ஸ்டன்ட் டைம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பக்கம் கீழே கொண்டு போயிருப்பாங்க. cos h at க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். அப்போ உங்க கையில கேட்கும்போது L inverse of s divided by s square minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இல்ல minus 2 square, இல்ல minus 4 square அப்படின்னு கொடுத்திருந்தாவே that's nothing but cos h at கிடைச்சிருப்பான். That's nothing but cos h at கிடைச்சிருப்பான். sin h at க்கு a divided by s square minus a square. அப்ப L inverse of 1 divided by s square minus a square கொடுத்திருக்காங்கனாக்கா sin h at divided by a. அந்த கான்ஸ்டன்ட் இருக்கிறத நியூமரேட்டர் கான்ஸ்டன்ட் தான், அதை கீழே கொண்டு போய்க்கலாம். இல்ல அவங்க கொஸ்டின் இப்படி கூட கொடுக்கலாம், L இன்வர்ஸ் ஆஃப் a டிவைடட் பை s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா டைரக்டா sin h at நீங்க எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? அந்த நியூமரேட்டர்ல கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம், அப்படி கான்ஸ்டன்ட் கொடுக்காம போகலாம். கொடுக்காம போனா அப்ப நம்ம அந்த நம்மளோட ஆன்சர் என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல டிவைடட் பை a போடுறது. ஏன்னா இன்வர்ஸ் ஆல்சோ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டிப்பா. எப்படி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் லீனியர் L ஆஃப் a f ஆஃப் t பிளஸ் b g ஆஃப் t இருந்துச்சுன்னா L உங்களால் உள்ளார கொண்டு வந்து a டைம்ஸ் L ஆஃப் f ஆஃப் t பிளஸ் b டைம்ஸ் L ஆஃப் g ஆஃப் t எழுத முடியுமோ, இன்ஸ்டன்ட் ஆஃப் L நீங்க L இன்வர்ஸ் கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்ப L இன்வர்ஸ் ஆஃப் a டைம்ஸ் f ஆஃப் t பிளஸ் b டைம்ஸ் g ஆஃப் t இருந்துச்சுன்னா a டைம்ஸ் L இன்வர்ஸ் ஆஃப் f ஆஃப் t பிளஸ் b டைம்ஸ் L இன்வர்ஸ் ஆஃப் g ஆஃப் t எழுத முடியும். அதாவது இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனும் உங்களுக்கு யாருன்னா லீனியர். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்கு லீனியர் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இன்வர்ஸும் நம்மளுக்கு யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். போத் லாப்லாஸ் as well as இன்வர்ஸ். ஸோ sin h at க்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், a divided by s square minus a square. இப்போ L inverse of 1 divided by s square minus a square வந்து sin h of at divided by a. t டைம்ஸ் sin at க்கு உங்களுக்கு ஃபார்முலா தெரியுமான்னு கேட்டா இந்த ஃபார்முலா தெரியாது. இது நம்ம ஃபார்முலா அந்த 10th ஒன்னா நம்ம ஃபார்முலாவை படிக்க கிடையாது, நம்ம ப்ராப்ளமா தான் சால்வ் பண்ணியிருப்போம். எப்படி நம்ம ப்ராப்ளமா சால்வ் பண்ணியிருப்போம் கவனிச்சிருந்தீங்கன்னாக்கா டீயால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. டீயால மல்டிப்ளை பண்ணாம நம்ம என்ன பண்ணியிருப்போங்க, டிஃபரன்ஷியேஷன் எடுப்போம். ஸோ மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எல் ஆஃப் சைன் ஏடி பண்ணிட்டு அதை டிஃபரன்ஷியேஷன் அந்த எல் ஆஃப் சைன் ஏடி நீங்க எழுதிட்டு ஒரு டைம் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிடணும். ஸோ பண்ணிட்டா இந்த ஆன்சர். அப்போ இதுக்கு உங்களுக்கு இன்வர்சஸ் கேட்கறாங்க, எல் இன்வர்ஸ் கேட்கறாங்க அப்படின்னாக்கா t divided by sin at divided by 2a கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியமானது. இந்த டேபிள் ஆஃப் இன்வர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இது நமக்கு ஏற்கனவே இன்வர்ஸ் டைரக்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா தான் நாங்க திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? f ஆஃப் t L ஆஃப் f ஆஃப் t, அப்ப அது L இன்வர்ஸ் ஆஃப் f ஆஃப் s நமக்கு என்ன கிடைச்சிருக்க போறோம். ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா, எதுவுமே கிடையாது. இதுல எல்லாமே என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. t டைம்ஸ் காஸ் ஏடி அப்படி இருக்குனாக்கா இதெல்லாம் இந்த 10th எக்ஸாம்பிள் 10th ஃபார்முலா அண்ட் 11th 12th 13 ஆக்சுவலா மூணுமே ப்ராப்ளமா தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஃபார்முலா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம பண்ணல. ஃபார்முலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சென்ஸ் நம்ம ப்ராப்ளமா மனப்பாடம் பண்ணிக்க நம்ம ட்ரை பண்ணல. நம்ம வந்து ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணிட்டோம், ஃபார்முலா நம்ம யோசிக்கல. ரைட்டுங்களா? ஸோ இதை நீங்க ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை ரொம்ப ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷன் நம்ம டி டைம்ஸ் காஸ் ஏடிலாம். ஸோ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இன்வர்ஸ் ஆனாக்கா அப்போ டி டைம்ஸ் காஸ் ஏடின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி டி டைம்ஸ் ஹச் ஏடிக்கு 2as divided by s square minus a square into whole square. அப்போ இதுக்கு இன்வர்சஸ் யாருன்னா இந்த டி டைம்ஸ் ஹச் சைன் ஹச் ஏடி
சப்போஸ் அவன் எஸ் மட்டும் தான் நியூமரேட்டர் கொடுத்துருக்கானா அந்த கான்ஸ்டன்ட் டைம் டினாமினேட்டர் கொண்டு போயிடும். ஸோ இது பேசிக்கா இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இப்போ நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன், யோசிச்சு பாருங்க. 1 divided by L inverse of 1 divided by S plus 5. L inverse of 1 divided by S plus 5 என்ன கிடைச்சிருக்கும்? E power minus 5t கிடைச்சிருக்கும். L inverse of 1 divided by S minus 5 அப்படின்னு போட்டு தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். E power 5t கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? L inverse of S divided by S square plus 9. L inverse of S divided by S square plus 9. அப்ப cos 3t கிடைச்சிருக்கும். சரி, உங்களுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இந்த ஃபர்ஸ்ட் 9 வரைக்கும் தான் ஃபார்முலா. இந்த 9 ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரிஞ்சுன்னா இன்வெர்ஸ் எடுக்கிறது ஈஸி. இன்வெர்ஸ் ஏன்னா நீங்க இதுக்கப்புறம் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, அங்க ஏற்கனவே படிச்ச ஷிஃப்டிங்கு, ஸ்கேலிங்கு, அந்த டெரிவேட்டிவ் அதுதான் இங்கேயும் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்ன இந்த நார்மல் தியரம்ஸ், அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் sin 80 cos 80 அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும் நல்லா தெளிவா. அதை தெளிவா தெரிஞ்சாதான் இன்வெர்ஸ் சொல்றது ஈஸி. அதே மாதிரி L இன்வெர்ஸ் ஆஃப் S டிவைடட் பை S ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு கேட்கறாங்க. டினாமினேட்டர்ல பிளஸ் கொடுத்திருந்தாங்கன்னா cos 80 கிடைச்சிருக்கும். டினாமினேட்டர்ல S டிவைடட் பை S ஸ்கொயர் மைனஸ் A ஸ்கொயர் மைனஸ் வரும்போது உங்களுக்கு cos H18 கிடைச்சிருக்கும். அப்ப cos H3 கிடைச்சிருப்பாங்க. சப்போஸ் L இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை S ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா sin H5t டிவைடட் பை 5 கிடைச்சிருக்கும். சப்போஸ் கொஸ்டின் வந்து L இன்வெர்ஸ் ஆஃப் 1 டிவைடட் பை S ஸ்கொயர் பிளஸ் 10 ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா sin 10t டிவைடட் பை 10 கிடைச்சிருக்கும். அப்ப இது வந்து டைரக்ட் இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நான் வந்து அதோடைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதோட ப்ராப்ளம்ஸ்னாக்கா ஷிஃப்டிங்கை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்றது, ஸ்கேலிங் அப்ளை பண்ணி இன்வெர்ஸ். எப்படி நம்ம வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ஷிஃப்டிங் அண்ட் ஸ்கேலிங் அப்ளை பண்ணாமோ அதே மாதிரி இன்வெர்ஸுக்கும் ஷிஃப்டிங் அண்ட் ஸ்கேலிங் அப்ளை பண்ணலாம். இன்வெர்ஸுக்கும் ஷிஃப்டிங் அண்ட் ஸ்கேலிங் அப்ளை பண்ணலாம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இப்போ இந்த வீடியோல நான் எதை மட்டும் நான் மீன் பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் டெஃபினேஷன் தான். அந்த பேசிக் டேபிளர்ல இந்த இடத்துல இன்வெர்சஸ் எடுக்கும் என்ன கிடைக்கும், இதில் நீங்க ஒர்க் அவுட் பண்ணா இதுல ப்ராப்ளம்ஸ் எதுவும் கொடுக்கல. ஏன்னா அதே இன்ஃபர்மேஷனும் நீங்க ஜஸ்ட் அந்த ஏக்கு பதிலாக ஒரு 5 3 2 அப்படின்னு சொல்லிட்டு L இன்வெர்ஸ் ஆஃப் S டிவைடட் பை S ஸ்கொயர் பிளஸ் 1 அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் சேமா கிடைக்காதான்னு ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஷிஃப்டிங் யூஸ் பண்ணி இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி அப்ளை பண்ணுன்ற இன்ஃபர்மேஷனை அண்ட் டெரிவேட்டிவ் ஸ்கீம் அப்ளை பண்ணி இன்வெர்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். அதோட கண்டினியூஷன்ஸ் வந்து அகைன் கன்வல்யூஷன்ஸ், பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணா எப்படி கிடைக்கும்ன்றது தான் மெயின் இன்ஃபர்மேஷன். அது ரெண்டும் பார்த்துட்டோம்னாக்கா நம்ம ஒரு ஓடியை சால்வ் பண்றது, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு ஓடியை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதோட இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கான்செப்ட்ஸ் முடியும். ஸோ அப்கமிங் வீடியோல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் உங்களுடைய அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் டவுட்ஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடத்திட்டு இருக்கோம்ல, அதோட டவுட்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சீரியஸ் மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொண்டு போகணும், உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சப்ஜெக்டை நீங்க மென்ஷன் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அதோட வீடியோஸஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி 4A டிரான்ஸ்ஃபார்மேஷன், 4A சீரீஸ், இல்லை பேசிக் கால்குலஸ், ஒரு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், என்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் நம்ம அப்கமிங்ல ஒரு யூனிட்ஸா பண்ணுவோம். பட் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா முன்னாடி உங்களுக்கு ஒரு சில வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த வீடியோஸஸ் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒன் ஸ்மால் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம அகாடமில அட்மிஷன்ஸ் வந்து எவ்ரி இயர்ஸ் கோயிங் ஆன். சிஎஸ்ஆர் நெட், பிஜிடிஆர்வி, யூஜிடிஆர்வி. இப்போ இயர் ஸ்டார்டிங்ல இது 3தோட அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஸோ ஃபியூ கிளாஸஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருக்கு. உங்களுக்கு ஏதாவது இதோட கோர்சஸோட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்களுக்கு ஃபர்தரா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபேக்கல்டிஸ் எல்லா ஃபேக்கல்டிஸுமே சிஎஸ்ஆர் குவாலிஃபைட் ஃபேக்கல்டி, சிஎஸ்ஆர் நெட் குவாலிஃபைட் ஃபேக்கல்டிஸ் தான். உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் அசல் ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துருவாங்க. ரெக்கார்டட் வீடியோஸஸ் வந்து பிளே ஸ்டோர்ல ப்ரொஃபஸர் அகாடமின்னு நீங்க சும்மா டைப் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி லோகோ வரும், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிளே ஸ்டோர்லேயே அவைலபிள், ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர் அவைலபிள். நீங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வேணா ஆண்ட்ராய்டு மொபைல ஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை பேட் வச்சிருக்கீங்க, ஐபேட் வச்சிருக்கீங்கன்னா பேட்லயுமே அதுக்குரிய சாஃப்ட்வேர்ஸ் உண்டு.
லேப்டாப்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மொபைலில் படிக்கும் போது உங்களுக்கு சின்னதாக இருக்கும், அந்த லேப்டாப் யூசஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு அதையுமே அகாடமி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் உங்களுக்கு இது வந்து எக்ஸாம் ஓரியன்ட் அப்ரோச்சஸ், உங்களுக்கு செமஸ்டர் ஓரியன்ட். இப்போ நம்ம கிளாஸஸ் வந்து செமஸ்டர் ஓரியன்ட் நடத்திட்டு இருக்கோம் யூடியூப்ல. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அண்ட் சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ட் செட் எக்ஸாமினேஷன்லாம் அதோடைய காம்படேட்டிவ் பேஸ் பண்ணி அதோட கொஷின்ஸ் பேப்பர், அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் அதெல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுவாங்க. ஓகேங்களா? ரெகுலர் டெஸ்டஸ் இதெல்லாமே நடக்கும். ஸோ உங்களுக்கு அது ஃபர்தர் டீட்டெயில், ரெக்கார்டட் வீடியோ ஒரு டெமோ கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாக்கா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாத்துக்குமே இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அவங்க உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ டு ஆல். அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.